ஞானத்தின் திருக்கடமை இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் அனைவரும் உமது அரசின் தூதர்களாக வாழவும் உமது இறையாட்சியின் மதிப்பீடுகளையும் மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை சீரிய பாதையில் வழிநடத்தி உமது விண்ணரசில் மக்களை சேர்த்திட வேண்டிய ஞானத்தை புரிந்திட வேண்டும் என தந்தையை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறையச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்றொரு இறைவா, பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் ஞானத்தை உமிழ்ந்து பெற்றுக்கொள்ளவும் தம்முடைய தவறான தீய நாட்டங்களிலிருந்தும் பழைய இயல்புகளிலிருந்தும் விடுவித்து வாழ வர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கையின் மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கையின் மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிளைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிளைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதை நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த இரவு வேளையிலே இன்னொரு முறையாக உமது அன்பையும் பரிவையும் நாடி இங்கு கூடியுள்ள செபஸ்தியார் அன்பயத்தில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் இந்த நேரத்திலே நோக்கி மன்றாடி ஜெபிக்கின்றோம். அன்பான் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பேரால் வருவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டென்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறையேசு தரும் அமைதியை உங்களுடைய முகங்களை பார்த்து, நம்ம வீட்டில் சண்டை போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் பார்த்து இந்த நேரத்தில் இறைவனுடைய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கிறோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் மரியே எங்களுக்கு அமைதி அளித்துள்ளோம். இதோ இறைமகன் இயேசு இந்த அப்பத்தின் மூலமாகவும் ரசத்தின் மூலமாகவும் இன்று நமக்கு ஆசீரை பெற்றுத்தர வந்திருக்கின்றார். இவரே உலகத்தினுடைய பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா, இறைவா, இதயம் அருகில் உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீ இன்றி என் வாழ்வில் சூழ்ந்திடும். ஒரு பிறன்பை என் பணியில் நான் என் கையில் உன்னன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் இறைவாகுவே, மறைவாழ்விலே. என் தேடனே, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வில் நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுதே. என் தேடனே, என் நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுதே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. மன்றாடுவோமாக. அன்பும் கருணையும் பாசமும் நிறைந்த எங்கள் அன்பு தெய்வமே, இந்த அருமையான இரவு வேளையிலே இன்னொரு முறையாக உம்முடைய ஆசீரையும் அருளையும் நினைத்து நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் நன்றி செலுத்துகின்றோம். முன்பாக இன்னொரு முறை கூத்து நடத்துனாங்க. இப்ப அதே கூட இந்த இந்தோனேஷியா இந்த வாட்டி வந்திருக்காங்க. அரசியத்தை அண்ணன் பேர் செல்வம், எங்க மாமாவோட அண்ணன் இருந்து இவ்வளவு தூரம் வந்தது ஃபாதருக்கு முதல்ல நன்றி. அப்புறம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நான் கூப்பிட்டுருக்கேன். நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். மலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசிக்கிறாய் வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைகளில் வசிக்கிறாய் வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரியில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே, அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும்
இயேசுக்கே புகழ், இயேசுவே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். எல்லாம் ஒரு